உலகமெங்கும் இருக்கின்ற இயேசுவின் அடியவர்களுக்கு அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உட்கார்ந்து பேசுவோம், உண்மையை பேசுவோம் அப்படின்னு ஒரு சின்ன நிகழ்ச்சி. இயேசு நல்லவர், இயேசு மட்டுமே நல்லவர், இயேசு மட்டுமே எப்போதும் நல்லவர். இது நான் அனுபவித்ததுனால உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தவன். ஆனாலும் வளர வளர வாலிப நாட்களிலே அதன் பின்பதாகவும் பல கேள்விகள் எனக்குள்ள. இந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையா? இதற்கு என்ன ஒரு நோக்கம் இருக்குது? எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால நான் ஏன் கிறிஸ்தவனாக இருக்கணும்? இப்படி பல கேள்விகள், சரிங்களா, தேட ஆரம்பித்தேன். ஆனால் இறைவன் அருளாலே இயேசுவின் அந்த அன்பு, அவருடைய வார்த்தை, அவருடைய வாக்குறுதிகள், அவருடைய வாழ்க்கை அனைத்துமே என்னை அதிகமாக பாதிக்க ஆரம்பித்தது. ஆண்டவர் இயேசுவுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். இப்போ ஒன்று இயேசுவின் அடிமையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இயேசுவை குறித்து பேசுவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுவேன். அன்பானவர்களே, இந்த சிறு ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக நல்ல புத்தகங்களை உங்களோடு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை ஒரு நாட்களிலே நாம் செய்ய இருக்கிறோம். உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும். வாழ்க மகிழ்வுடன், வளர்க இறை அருளுடன். வணக்கம்.